T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சந்திர பகவானுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் காணப்போகிறோம். சந்திர பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு காடு, கரை, சொத்து, வீடு, வண்டி, வாகனம், ஆடு, மாடு இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்துடும். ஆடம்பர வாழ்வு அனுபவிக்கக்கூடியவர்கள். சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவங்களுக்கு 15 வயது கடக்கும் வரை இதில் ஒரு குழந்தை பிறந்தால் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான கஷ்டம், வறுமை, ஜீவனத்துக்கு படாத பாடுபடுவாங்க. சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் பெற்றோர்களுக்குள் ஒற்றுமை இருக்காது. அந்த செவ்வாய் திசை முடியும் வரை பெற்றோர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி தான் சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. கடன், நோய், பிணி, பீடை இப்படி எல்லா வழியிலுமே தொந்தரவுகளை கொடுத்து விடும். சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 50 வயதிற்கு மேல் இவங்களுக்கு சனி மகா திசை வரும். சனி மகா திசை வரும்போது இவங்களுக்கு வாக்கப்பட்ட மனைவி, கணவர், இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க அதிகமாக கஷ்டப்படும். சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி திசை வரும்போது ஆன்மீகம், அமானுஷ்யம், ஜோதிடம் என்று இவங்களுடைய பயண வாழ்க்கை செல்லும். சனி திசையில் இவங்களே கோயில் கட்டி இவங்களே கூட பூஜை பண்ணலாம். இவங்களே அருள்வாக்கு சொல்லலாம். சனி திசையில் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு கஷ்டத்துக்குள்ளாக கூடிய அமைப்பு உண்டு. அதாவது கணவன் மனைவிக்குள், பெற்ற பிள்ளைகளுக்குள் ஒற்றுமை இல்லாத அமைப்பு ஏற்படுத்திவிடும். இவங்க பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடு எடுத்து தங்கி தனியாகவே சமைத்து தனியாகவே சாப்பிடக்கூடிய அமைப்பும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சன்னியாசி வேஷம் போட்டு பாத யாத்திரை, கிரிவலனு கோயிலாக செல்லக்கூடிய அமைப்பும் சனி மகா திசையில் இவங்களுக்கு உண்டு. சந்நியாச வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை இவங்களுக்கு சனி திசையில் அதிகமாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளிடம் ஒற்றுமை இருக்காது. குடும்ப பிரிவை இந்த சனி மகா திசை இந்த சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது. ராகு, குரு உங்கள் ஜாதகத்தில் இவங்க நல்ல இடத்தில் இருந்து திசை நடந்தால் ஓரளவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். ரோகிணி நட்சத்திரம் மாமனுக்கு ஆகாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாமன் அப்படிங்கிற உறவு எல்லாமே உங்களுக்கு பகையாக தான் வரும். மாமனாராக இருந்தாலும் சரி, தாய் மாமனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை மாமனை கூப்பிட்றீங்களோ அந்த உறவு பூரா ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் பாட்டிக்கு ஆகாது. அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தால் அம்மாவுக்கு ஆகாது. அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது. அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் தாத்தாவுக்கு ஆகாது. திருவோண நட்சத்திரம் பெரும்பாலும் தோஷம் கிடையாது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படின்ற தலைப்பில் பலன்கள் காணலாம். ரிஷபராசியில் 2வது நட்சத்திரம் சந்திர பகவானுடைய முதல் நட்சத்திரம். சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். ரோகிணியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நல்லா அழகா இருப்பாங்க. அழகே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ரோகிணியில் தற்போது கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் சென்று கொண்டிருக்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்போ கடந்த மாதங்களில் சிலர் வீடு மாற்றம், இடம் மாற்றங்களை சந்தித்திருக்கலாம். வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் சார்ந்து செலவுகள் ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரத்தில் தற்போது செவ்வாய் முன்னாடி போயிட்டுருக்கிறார். ரோகிணியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் டிரைவர்களாக ஆட்டோ, லாரி, பஸ்ஸு ஓட்டுநர்களாக இருக்கிறாங்க. இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும்
நல்ல துணிச்சல், நல்ல திறமை, ஓரளவு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தை கடக்கும் போது, அதாவது அடுத்த வாரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்வார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முகம், வாய், பல், நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 2வது வீட்டிற்கு செல்ல போகிறார். பார்த்தீங்கன்னா நெருப்புல காயம் படுறது, முகத்தில் காயங்கள் ஏற்படுறது, பல் வலிக்கிறது, இந்த மாதிரி வலி வேதனை உண்டாக்கும். 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் செல்லும்போது நீங்கள் வந்து தேவையில்லாமல் பணங்காசுகளை செலவு செய்யக்கூடாது. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா திருமண புரோக்கர்களாக, மீடியேட்டர்களாக பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து உங்களுக்கு 2வது வீட்டில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா கமிஷன் வழியில், தரகு வழியில் அதிகமான பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தற்போதுள்ள காலகட்டத்தில் சேமித்து வையுங்க. தேவையில்லாமல் நண்பர்களோடு, கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு ஜாம் கும்னு பணத்தை செலவு செய்து விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்க போகிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு 4 10வது வீட்டில், ரிஷபத்திற்கு 4 10வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது. இப்போ வந்து நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் நவாம்ச கட்டத்தில் ராகு கேது சஞ்சாரம் செய்கிறார்கள். கோச்சாரத்தில் 4 10ஆம் வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது ஜோதிடம், அமானுஷ்யம், ஆன்மீகம் சார்ந்து தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள், சாமி ஆடக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம். 4 10வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது சிலர் வந்து வீடு இடம் மாறி இருக்கலாம், உங்களுடைய இருப்பிடத்தை மாற்றி அமைத்திருக்கலாம், சிறிய கடன்கள், சிலருக்கு வந்து கடன் ஏற்பட்டிருக்கலாம், குடும்பத்தை விட்டு இளைஞர்கள் வந்து பெற்றோரிடம் கோச்சிக்கிட்டு குடும்பத்தை விட்டு தலைமறை வாழ்க்கை கூட இந்த 1.5 வருஷத்தில் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடினவர்கள் கூட பெரும்பாலும் உண்டு. ஏன்னா கோச்சாரத்தில் 4 10 சர்ப்ப கிரகங்கள் வரும்போது தலைமறைவு வாழ்க்கையும் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தற்போதுள்ள கால நேரத்தில் குரு அஸ்தங்கம். உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்கிறார். தற்போதுள்ள கால நேரத்தில் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளணும். உங்களுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ கொலஸ்ட்ரால், நுரையீரல், இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கலாம். உடம்புக்கு கொழுப்பு சத்து சேரக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். 3வது வீட்டிலே குருபகான் அஸ்தங்க நிலையில் இருக்கிறார். அப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்துங்க. யாருக்கும் தேவையில்லாமல் பணங்காசு கடனாக கொடுப்பது, ஜாமீன் கையொப்பம் போடுறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காதல் மலரும், காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்ல போகிறார். 11வது வீட்டிலே சனி பகவான் வருவது பார்த்தீங்கன்னா 30 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக எல்லா வழியிலுமே நல்ல பண வரத்து உண்டு. பழைய வண்டி வாகனங்களாக மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். புதிதாக வீட்டு மனையோ, விவசாய நிலமோ, சொத்துக்கள் வாங்கலாம். அந்த அளவுக்கு 11வது வீட்டிலே வரக்கூடிய சனி வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். தற்போது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் தொழில் சார்ந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பின்னாடி போகும்போது 10வது வட்டியும் இயக்குவார். இப்போ வந்து அமானுஷ்யம், ஜோதிடர்கள், குறி வாக்கு சொல்லக்கூடியவர்கள், சாமி ஆடக்கூடியவர்கள் தான் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம், இயந்திரம், இரும்பு சம்பந்தப்பட்ட
தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் விரிவாக தெளிவாக பலன்கள் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.